வெல்கம் டு RSK ACADEMY. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் த ரேஷியோ ஆஃப் டயாமீட்டர்ஸ் லெங்க்ஸ் அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் காப்பர் wires shown in the figure are P, Q and S respectively, then the corresponding ratio of increase in lengths would be. இப்போ வந்து என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் வந்து என்ன, ஒரு ஸ்டீல் ஒயர் ஒரு காப்பர் ஒயருக்கு, ஸ்டீல் ஒயருக்கு கீழே வந்து என்ன 2m அப்படிங்கிற மாஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காப்பர் ஒயருக்கு கீழே வந்து என்ன 5m அப்படிங்கிற ஒரு மாஸ் வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டீல் ஒயரும் எக்ஸ்டெண்ட் ஆகும், காப்பர் ஒயரும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ எந்த அளவு இது ரெண்டும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதுக்கான ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கேட்குறாங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பாருங்கள், டயாமீட்டருக்கான ரேஷியோ ds/dc அது வந்து p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெங்க்த்துக்கான ரேஷியோ LS/LC அது Qன்னு கொடுத்துட்டாங்க. யங்ஸ் மாடுலஸ் ரேஷியோ YS/YC அதை வந்து என்னென்னா S அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ increase in length of the steel to increase in length of the copper இந்த ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒரு 4 ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு யங்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன, ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின், ஃபோர்ஸ் பை ஏரியா டிவைட் பை சேஞ்ச் இன் லெங்த் டிவைட் பை ஒரிஜினல் லெங்த். இதை FL/A × ΔL அப்படின்னா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். இப்போ இந்த ஏரியாவுக்கு பதிலாக என்னென்னா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயர் இருக்குல்ல, அது πr² சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா வந்து என்ன, டயாமீட்டருக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டருக்கான ரேஷியோனா ரேடியஸ்க்கு பதிலாக வந்து என்ன d/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு இன்க்ரீஸ் இன் லெங்த் என்ன வருது, 4FL டிவைட் பை πd² × y அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இது வந்து என்ன காமன் ஃபார்முலா. இதை வந்து என்ன ஸ்டீலுக்கு எந்த அளவு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அப்போ ஸ்டீலுக்கு வந்து என்னென்னா 4FS/LS டிவைட் பை πds² × ys அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி காப்பருக்கும் ΔLC = 4FC/LC டிவைட் பை πdc² × yc அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன தேவை, ΔLS டிவைட் பை ΔLC இதுதான் தேவை. அப்போ அதை போட்டு சிம்ப்ளை பண்ணலாம். பண்ணும்போது என்ன வருது, நமக்கு FS டிவைட் பை FC, LS டிவைட் பை LC, DC/ds the whole square, YC டிவைட் பை YS அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ FS டிவைட் பை FC இது என்ன, இப்போ FS அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஸ்டீல் எவ்வளோ ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுது அதுதான் வந்து என்ன FS. அப்போ இது லோட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5m + 2m டோட்டலாக 7m அப்படிங்கிற மாஸ் இருக்கும். அதோட வெயிட்டு Gயை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ 7mgங்கிறது அதோட ஃபோர்ஸு. அதே மாதிரி FC அப்படின்னா என்னென்னா, இந்த காப்பர் ஒயர் எவ்வளவுலோட தாங்குது, அது வந்து என்ன 5m. அப்போ 5m × G அதுதான் வந்து என்ன FCக்கான ஃபோர்ஸு. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் வந்து என்ன, இங்கே FSக்கு பதிலாக 7mg, FCக்கு பதிலாக 5mg சப்ஸ்டியூட் பண்ணலாம். LS டிவைட் பை LC நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, LS/LCயோட வேல்யூ Q அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி DC/ds வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, DS/DC கொடுத்துருக்காங்க. DS/DCயோட வேல்யூ P அப்படின்னா இங்கே DC/ds the whole squareோட வேல்யூ வந்து என்ன 1/P the whole square. அதே மாதிரி YS/YCயோட வேல்யூ நமக்கு S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு தேவை YC டிவைட் பை YS, அதுக்கு பதிலாக 1/S அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் 7mg டிவைட் பை 5mg, mg கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 7/5 Q × 1/P² × 1/S அப்படின்ட்டு வருது. இது சிம்ப்ளிஃபை பண்ணால் 7Q டிவைட் பை 5P² S இதுதான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். அப்போ என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் C 7Q டிவைட் பை 5SP² தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். காப்பர் ஆஃப் ஃபிக்ஸட் வால்யூம் V இஸ் drawn into wire of length L. When the wire is subjected to a constant force F, the extension produced in the wire is delta L. Which of the following graphs is a straight line? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. delta L versus 1/L, delta L versus L², delta L versus 1/L², delta L versus L. இப்போ இந்த கொஷின் கொடுத்துருக்கும் போது அந்த வேர்ட்ஸ் வந்து என்ன நல்லா கரெக்டாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், காப்பர் ஆஃப் ஃபிக்ஸடு வால்யூம். வால்யூம் வந்து என்ன ஃபிக்ஸடு, வால்யூம்ங்கிறது என்ன கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இட் இஸ் drawn into wire of length L when this wire is subjected to a constant force. ஃபோர்ஸும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போ டெல்டா எல்லுக்கும் இந்த 1/L L² 1/L² L இந்த 4 இதில் எந்த இதுக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன வால்யூம் ஃபிக்ஸட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. V = என்ன A × L, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் × L தேவை
தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன, நமக்கு எக்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா வந்து என்ன, ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் டிவைட் பை ஏ இன்ட்டு டெல்டா எல். இந்த டைரக்ட் ஃபார்முலாவாக எழுதலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வரும், அந்த ஈக்குவேஷன் வந்து என்ன நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து என்னென்னா, நம்ம இந்த ஈக்குவேஷனில் மேலே கீழையும் லெங்க்த்தால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், எஃப் டிவைட் பை ஏ இன்ட்டு லெங்க்த் எல் இன்ட்டு ஏற்கனவே லெங்க்த் எல் இருக்குது, அதோட ஒரு எல்லை மல்டிப்ளை பண்ணும்போது எல் ஸ்கொயர் டிவைட் பை டெல்டா எல் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனால் நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு லெங்க்த் எல் வந்து என்னென்ன, வால்யூம் வி. இது வந்து என்ன, கான்ஸ்டன்ட் வால்யூம், ஃபிக்ஸட் வால்யூம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக ஏஎல்க்கு பதிலாக விங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, எஃப் பை வி இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைட் பை டெல்டா எல். இதில் டெல்டா எல் தான் நமக்கு தேவை. அப்போ டெல்டா எல்லை வந்து என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை வி இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைட் பை ஒய். இதில் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் வந்து என்ன, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறவங்கன்னு சொல்லிட்டாங்க, எஃப் இஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கு அடுத்தது வால்யூம் வி, ஃபிக்ஸட் வால்யூம்னு சொல்லிட்டாங்க, அதுவும் கான்ஸ்டன்ட். அதுக்கு அடுத்தது எந்த ஒரு மெட்டீரியலுக்குமே எக்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். அதாவது காப்பர்னா அதுக்கு ஒய் வேல்யூ ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஸ்டீலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டீல்னா நம்ம எந்த ஸ்டீல் எடுத்துக்கிட்டாலுமே சேம் மெட்டீரியலாக இருக்கும்போது யங்ஸ் மாடுலஸும் சேம் தான். அதனால தான் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து என்ன, கான்ஸ்டன்ட்டு. அப்போ இது எல்லாமே எஃப் வி ஒய் எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்ப டெல்டா எல் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் ஸ்கொயர் அப்படின்ட்டு வருது. அப்போ டெல்டா எல் வெர்சஸ் எல் ஸ்கொயர் இந்த கிராஃப் தான் வந்து என்ன, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யங்ஸ் மாடுலஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம், the following 4 wires are made of the same material. Which of these will have the largest extension when the same tension is applied அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அதோட லெங்த் L 50 சென்டிமீட்டர், டயாமீட்டர் 0.5 mm. செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா 100 சென்டிமீட்டர் 1.0 mm. தேர்டு 200 சென்டிமீட்டர் 2 mm, ஃபோர்த்து 300 சென்டிமீட்டர் 3 mm. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன், எந்த ஒயருக்கு வந்து பார்த்தோம், 4 ஒயர் கொடுத்துட்டாங்க, 4 ஒயரில் எந்த ஒயருக்கு வந்து என்ன எக்ஸ்டென்ஷன் அதிகமாக இருக்கும், சேம் டென்ஷன் கொடுக்கும்போது 4 ஒயருக்குமே சேம் டென்ஷன் தான் கொடுக்குறோம், எந்த ஒயருக்கு வந்து என்ன எக்ஸ்டென்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொஷின் கேட்குறாங்க. இப்போ நமக்கு எக்ஸ் மாடுலஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்னா, எஃப்எல் டிவைட் பை ஏ இன்ட்டு டெல்டா எல் அப்படிங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தோம்னா டெல்டா எல் இது எக்ஸ்டென்ஷன் இன் லெங்த், அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எஃப்எல் டிவைட் பை ஏஒய், நம்ம 4 ஒயருக்குமே சேம் டென்ஷன் தான் கொடுக்குறோம். அப்போ ஃபோர்ஸ் எஃப் இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா இங்கே டென்ஷனுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. அப்போ இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 4 கேஸ்லையுமே சேம், அப்போ கான்ஸ்டன்ட். யங்ஸ் மாடுலஸ் சேம் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால யங்ஸ் மாடுலஸ் ஒய்யும் கான்ஸ்டன்ட் தான். அப்போ டெல்டா எல் இஸ் ப்ரொபோஷனல் டு எல் பை ஏ, லெங்த் டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயர். இப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு பதிலாக பை இன்ட்டு ஆர் ஸ்கொயருங்கிற சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரேடியஸ் ஆருக்கு பதிலாக வந்து என்ன, டயாமீட்டர் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா டெல்டா எல் இஸ் ப்ரொபோஷனல் டு எல் பை டி ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ ஒவ்வொரு கேஸுக்குமே இந்த எல் பை டி ஸ்கொயரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எந்த வேல்யூக்கு வந்து என்னென்னா, எந்த ஒயருக்கு வந்து என்ன இந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் அதிகமான எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பாருங்கள், டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு லெங்த் எல் இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர், டயாமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 0.5 mm கொடுத்துருக்காங்க. நான் அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே சென்டிமீட்டருக்கு வந்து என்ன 10⁻² மீட்டர், மில்லிமீட்டருக்கு 10⁻³ மீட்டர், இதெல்லாம் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலை. ஏன்னா அதே தான் 4 கேஸுக்குமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பவர் வந்து ஃபைனலாக ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. நம்ம ஜஸ்ட்டு இந்த நியூமரல் வேல்யூ மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்தா போதும். அதனால் இது ஜஸ்ட் மேலே வந்து என்ன 50, கீழே வந்து என்ன 0.5 அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து என்ன 50 இருக்கா, இதை 5 × 10 அப்படின்னு பிரித்து எழுதிக்கோங்க. 0.5 இருக்கா, அதை 5/10 × 5/10 எழுதலாம். அப்போ இங்கே என்ன வருது, 5 டிவைட் பை 5 × 5 × 1000 அப்படின்ட்டு வரும். 5 கேன்சல் ஆகிடுது. அப்போ 1000/5னா ஃபஸ்ட்டு கேஸ்க்கு டெல்டா எல்லோட வேல்யூ வந்து என்ன 200 அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கு அடுத்தது செகண்ட் கேஸ்க்கு வந்து என்ன, எல்லோட வேல்யூ 100, டியோட வேல்யூ 1. அப்போ 1 × 1, 100/1 × 1னா 100. தேர்டு கேஸ் பாருங்கள், 200 டிவைட் பை 2 × 2. அப்போ இதை கேன்சல் பண்ணால் இதோட வேல்யூ வந்து என்ன 50. தேர்டு கேஸ், ஃபோர்த் கேஸ் வந்து பாருங்கள், 300 டிவைட் பை 3 × 3. அப்போ 3 கேன்சல் ஆச்சுன்னா 100/3னா இது 33.3. அப்போ இந்த கால்குலேஷன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக போடலாம். ஆனால் நம்ம இந்த பவர்லாம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போ ஒரே மாதிரியான வேல்யூஸ் ரேஷியோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த பவர் யூனிட் இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ் மட்டும் போட்டு அந்த நியூமரல் வேல்யூ ரேஷியோ மட்டும் என்னங்கிறத பார்த்தா போதும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் தான் வந்து பாருங்கள், இந்த டெல்டா எல்லோட வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது 200. அப்போ எலாங்கேஷன் இஸ் மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் 50 சென்டிமீட்டர் அண்ட் 0.5 mm இருக்கக்கூடிய இந்த ஒயரில் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்.